எலிக்குட்டி, இவளுக்கு எப்போ மயக்கம் தெளிகிறது? சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியல. என்ன மேடம், வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைப்போ? இன்னும் காட்டிலேயே தான் இருக்கும். என்ன பாக்குறீங்க? தோ அந்த நெருப்பு மட்டும் மூட்டலன்னு வைங்களேன், இந்நேரம் கொசு உங்களை மொத்தமா தூக்கிட்டு போய் வெளியே வீசியிருக்கோம். நல்லா தூங்குறீங்களே. இந்த காட்டுல மிருகங்களோட சத்தத்தை கேட்டு நான் கூட மயக்கம் போட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏய், எங்க போற? விடு, நான் வீட்டுக்கு போறேன். ஓஹோ, நேரா போய் ரைட்டு திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு வரும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வரும். அப்படி இல்லைன்னா ஷேர் ஆட்டோ, காரு, கேப் ஏதாவது வரும். ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் இருக்கு. அங்க இறங்கி டிக்கெட்டை போட்டு நேரா சென்னை போயிடுங்க. பேசுறா பாரு. ஏண்டி, நீ அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு உன்னை தூக்கிட்டு இங்க காட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்கேன்னு தெரியுமா? மூட்டையே தேஞ்சு போச்சு. இதுல ஏதோ டைம் லூப்ல மாட்டின மாதிரி திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். போதும்டா சாமி, நீ இப்பதான் உட்கார்ந்த. இதுல இந்த ராத்திரியிலே இவங்க காட்டை விட்டு வெளியே போறாங்களாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மேடம். இந்த பாரு, நிஜமாவே வழி இல்லையா, இல்ல வழி கிடைக்காத இடத்துல என்ன தூக்கிட்டு வந்து நீ வச்சிருக்கியா? மேடம், எனக்கு என்ன இந்த காட்டுக்குள்ள இருக்கணும்னு தலையெழுத்தா? வழியே இல்லாம மாட்டிக்கிட்டேங்க. உங்க கூட இருந்தா நீங்க எப்படி எல்லாம் கடிச்சு குதறுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதுக்கு அந்த மிருகங்களே பெட்ரு. எனக்கே இந்த காட்டை விட்டு வெளியே போறதுதான் சேஃப்டி. என்ன பண்றது, விதி நம்ம 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழ வைக்குது. எதை சேர்ந்து இருக்க வைக்குது. சரி வா, வந்து உட்காரு.